அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 2வது அத்தியாயத்தில் 1426 நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். ஞானிக்குரிய இலக்கணங்களாக எவை இருக்கின்றன என்று இன்றைய மந்திரத்தில் குறிப்பிடுகின்றார். அட்டமா சித்திகளையும் ஞான நூல்களையும் அறிந்தவராகவும் உபநிடங்களையும் கற்று மோன தவத்துடன் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் அறிந்து நிற்கும் ஆற்றல் உடையவரே ஞானி எனப்படுவார் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னம் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் அசுத்த சைவம் 2வது அத்தியாயம் அசுத்த சைவம் பாடல் 1426 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. ஞானி புவியேழு நன்னூல் அனைத்துடன் மோன திசையும் முழு எண்ணன் சித்தியும் ஏனை நிலமும் எழுதாமரை ஈரும் கோனொடு தன்னையும் காடும் குணத்தனே. ஞானி புவியலு நன்னூல் அனைத்துடன் மோன திசையும் முழு எண்ணென் சித்தியும் ஏனை நிலமும் எழுதா மறையீரும் கோனோடு தன்னையும் காணும் குணத்தனே. இது விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து. சக்தி மையங்களாகிய இறையை இந்த உலகிலேயே உணர்ந்து கொண்ட ஞானியாகிய சாதகர் உலகத்தில் உள்ள உயிர்கள் எழுச்சி பெற நன்மையை தருகின்ற நூல்கள் அனைத்தையும் அறிந்து கொள்பவராகவும், பேச்சும் அசைவும் இல்லாத மோன நிலையில் இருந்தாலும் அனைத்து திசைகளிலும் நிகழும் அனைத்தையும் அறிந்தவராகவும், தமது எண்ணம் முழுவதிலும் இறைவனையே வைத்து 8 விதமான சித்திகளையும் பெற்றவராகவும், இந்த உலகம் தாண்டி இருக்கின்ற அனைத்து உலகிலுள்ள உயிர்களும் அடைய வேண்டிய இறைவனை வெளிப்படையாக எழுதாமல் உட்பொருளாக மறைத்து வைத்து இருக்கும் வேதங்களையும் அதன் எல்லையாக இருக்கின்ற இறைவனையும் உணர்ந்தவராகவும், அனைத்தையும் ஆளுகின்ற அரசனாக இருக்கின்ற இறைவனோடு தன்னையும் சரிசமமாக பாவிக்கும் குணத்தை கொண்டவராகவும் இருப்பார். இது சரவணனையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். அருணை வடிவேல் முதலியாரில் இருக்கிற விளக்கமும் பார்த்து. ஞானத்தை விரும்புவோன் என்று சொல்லப்படுவோன் உலகில் விளங்கி தோன்றுகின்ற சமய நூல்கள் அனைத்தையும் உணர்ந்த உணர்வோடு மன ஒடுக்கம் வரும் நிலையையும் முழுமையாக எண்ணப்படுகின்ற 8 எனும் தொகையை பெற்றுள்ள சித்திகளையும் இவ்வுலகமே அன்றி ஏனை மேல் கீழ் உலகங்களின் இயல்புகளையும் இருக்கு முதலிய 4 வேதங்களின் முடிவாகிய ஆரணியகங்கள் உபநிடதங்கள் என்பவற்றின் பொருள்களையும் எல்லாவற்றிற்கும் முதல்வனாகிய இறைவனது இயல்பையும் அவனுக்கு என்றும் அடிமையாகின்ற தனது இயல்பையும் உணரும் பண்புடையவனாவான். இதன் குறிப்புரையாக, ஞானி என்றது மேற்கூறியவாறு பொருள்படு மாற்றை பின்வருவனவற்றால் அறிக. நன்னூல் ஞான நூல். இங்கனம் பல நூலும் கண்ட பின்பே பொய்யாய் ஒளிய மெய்மெய்யாய் தோன்றும் என்பது பற்றி இங்கனம் ஓதினார். நூல் பல கல் என்று ஔவையாரும் கூறினார். கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன் என்று அருளி செய்தும் இது பற்றி கண்டதை கற்க பண்டிதனாவான் என்பது பழமொழி. இதில் கண்டது என்பது கொள்கை. வேறுபட்ட அறிஞர் பலரும் இதுவே நன்னூல் என கண்டது என்பதாம். சைவ சந்தான குரவர் 4வருள் ஒருவர் அருட்குரவரது அருளுரையை பெறுவதற்கு முன் சகலாகம பண்டிதர் என பலராலும் புகழப் பெற்றிருந்தமை அறியத்தக்கது. இதனால் சுத்த சைவராக வேண்டுவோர் கேள்வி ஞானத்திற்கு பின் சிந்தனையால் முதிர்ச்சி பெற வேண்டுதல் கூறப்பட்டது. இது தேவாரம் டாக்டர் கொடுத்திருக்கிற விளக்கம். அம்மா கௌரியம்மா, வாருங்களம்மா. நன்றி ஐயா, நிறைய விளக்கங்கள். நன்றி, அருமையானது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1426. ஞானி
புவி எழு நன்னூல் அனைத்துடன் மோன திசையும் முழு எண்ணெண் சித்தியும் ஏனை நிலமும் எழுதா மறை ஈரும் கோனோடு தன்னையும் காணும் குணத்தனே. இதுக்கான டிரான்ஸ்லேஷன்: knowing all the good books that arise in the world, knowing the region of silence and all the 64 siddhis, knowing the other lands and the end of the unwritten Vedas, and envisioning himself along with the ruler is the nature of a ஞானி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞானி அப்படின்றதுல ஆரம்பிக்கிறாங்க. இது அசுத்தம்ல வந்து இது இறுதி பாடல், 4வது பாடல். 4லேருந்து வேற ஆரம்பிக்குது. இந்த அசுத்தம்ல வந்து முதல் பாடல் வந்து சரியை, அப்புறம் கிரியை, யோகம், இப்போ ஞானம் வருது. எல்லாமே வந்து பயிற்சியில் இருக்கும்போது அது அசுத்தமாகவும், அது முழுமை பெற்றா அது நடுவில் இருக்கும்போது சுத்தமாகவும், அந்த பாதை வந்து முழுமை அடைஞ்சதுன்னா பரசுத்த நிலைக்கும் அந்த எல்லா பாதையுமே நம்மளை கூட்டு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். எந்த பாதைனாலும் அது பயிற்சியில் இருக்கும்போது அசுத்த நிலையில தான் இருக்குது. ஏன்னா அது மனதோட தான் கனெக்டடாக இருக்கிறதுனால அது அசுத்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மனம்லேருந்து வெளிப்பட்டு இறைவனை உணர்ந்த உடனே அது சுத்த நிலைக்கும், அந்த இறையோட கலக்கும் போது பரசுத்த நிலைக்கும் அது போகும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 4வது பாடல்ல இந்த ஞானியோட எப்படி அவங்க எப்படி அதை இறைவனை அடைய முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம பக்தியில பார்த்தோம்னா மனதை வைத்து இறைவனை மனதில் பக்தியோ அன்போ எதையோ நிறைய செய்து உருவ வழிபாடாக பண்ணி அந்த மனதை வைத்தே நம்ம வந்து இறைவன் அடைய பார்ப்போம். அப்புறம் மற்ற இதுலலாம் பார்த்திங்கன்னா அறிவை வைத்து இது உடலையும் மனதையும் சேர்த்து நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் இந்த சக்தி எனர்ஜியை வச்சு யோகத்தில் பார்த்திங்கன்னா அந்த உணர்வு வச்சு அந்த சக்தி எங்கெல்லாம் மேலே ஏறுது இறங்குது, இது எந்த சக்கரங்களில் பேலன்ஸ் பண்ணுது, அந்த மாதிரி யோகத்தில் வந்து நம்ம எனர்ஜியையும் நம்ம உணர்வு அந்த எனர்ஜி போடுறதுனால அந்த சக்தி எங்கெல்லாம் ஏறுது இறங்குதுன்னு அந்த சக்தி உணர்வை வச்சு நம்ம பண்ணுறதெல்லாம் யோகமாக இருக்கும். அதுதான் சித்தமாக நம்ம உள் உணர்வுலேருந்து வர விஷயமா இருக்கும். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ஞானத்துக்கு வந்திருக்கோம், ஞானப்பாதைக்கு வந்திருக்கோம். அதில் வந்து என்னன்னா நம்மளோட அகங்காரத்திலே, அதாவது நான் யாருன்ற இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிற விஷயம், ஆராய்ந்து அறிந்து பார்த்து ஒவ்வொன்றும் உண்மையை விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற விஷயங்களை வச்சு நம்ம இறைவனை அடையிறது, இறைவனை புரிஞ்சுக்கிற மூலமாக இறைவனை அடையிறது. இப்போ எப்படி நான் யாருன்னு கேட்டாலே நம்ம வந்து இந்த உடலும் மனமும் இல்லைன்றது எல்லாருக்குமே அது புரியும். ஆனால் நம்ம அந்த இதில் தான் அதோடு தான் போயிட்டுருப்போம். இப்போ திருமூலரே வந்து ஒரு இறந்த உடல்ல இருந்து தான் அந்த உடலில் வந்து தான் இப்போ திருமூலர்ன்ற பேரே அவருக்கு வந்தது இல்லையா? அந்த கதை தெரியும். இல்லைனாலும் எல்லா இடத்துலையும் இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம அதை பேசலாம். அந்த அப்போ இறந்த உடல் ஒருத்தரோட இறந்து போறாருன்னா அவர் உடலோட மறையிறது இல்லை இல்லையா? அப்போ உடல் வந்து அவர் இல்லை, அவர் உடலை விட்டுட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அந்த உடல் இங்கே தான் இருக்குது. அதில் தான் திருமூலரே வரும். அப்போ நம்ம உடலும் நம்ம இல்லை இல்லையா? நம்ம இறந்துட்டோன்னா உடனே உடலோட போகிறது இல்லை. நம்ம ஒரு 10 நாள் தான் இந்த உலகத்துக்கு வரோம்னாலும் ஒரு உடலை எடுத்துகிட்டு தான் வரோம். அந்த 10 நாள் கிளம்பி போயிட்டோன்னா அப்புறம் நம்ம போன பிறகு அந்த உயிரும் போகிறதுனால அந்த உடலுக்கு அழிவு ஏற்படுதே தவிர நம்ம அது இல்லைன்றது தெரியும். அதே மாதிரி மனசும், என் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோன்னா என்னோட மனதுன்றப்ப என்னோட ஒரு பொருள், என்னோட புத்தகம், என்னோட பேனா அப்படிங்கிற மாதிரி என்னோட மனசுங்கிறது. அப்போ அதுவும் நான் இல்லை. அப்போ நான் யாருன்ற கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் அந்த ஞானியோட இது. அப்போ அந்த இடத்துல வந்து அதை கடைசியில் இதில் 4வது வரியில் வந்து தன்னையும் காணும் குணத்தனை என்னென்னு ஒன்று சொல்லி கடைசியில் காணும் குணத்தனை இது அனைத்தையும் உணரும் குணத்தனாக இருப்பது தான் ஞானின்னு சொல்லியிருக்காங்க. புவியெழு நன்னூல் அனைத்துடன் ஞானி புவியெழு இந்த உலகத்தில் எழுந்தன்னு சொல்லலாம். இந்த உலகம் உய்வதற்காக எழுதப்பட்ட நூல்கள், ஞான நூல்கள், வேதங்கள். அதில் என்ன வேதங்கள் ஞான நூல்கள்லாம் இந்த வாழ்க்கை நெறியும் இறைவனை அடைகிற வழிகளும் நிறையா சொல்லியிருப்பாங்க. அந்த நூல்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிற ஆற்றல் இருக்கிற அளவுக்கு அதை காணும், இதை ஒன்றா சொல்லிட்டு வந்து இதை காணும் குணத்தனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை அனைத்தையும் உணர்ந்து அறியிற வல்லமை இருக்கிறவங்க தான் ஞானி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நன்னூல் அனைத்துடன் மோன திசையும் முழு எண்ணெண் சித்தியும். மோன திசைனா மௌன நிலை.
மௌன நிலையும் இவங்களால உணர முடியும். எண்ணமற்ற நிலைக்கு இவங்களால போக முடியும். ஏன்னா நம்மளோட ஏன் எண்ணமற்ற நிலைக்கு போகணும்னா, அதுதான் நம்மள வந்து இங்க தீர்மானிக்குது. நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோமா? கவலையா இருக்கோமா? எப்படி நம்ம எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது நான் கவலையா இருக்கேன்னா, அது உண்மை கிடையாது. எண்ணங்கள் என்ன சொல்லுதோ, அதுதான் நான் கவலையா நம்ம கவலையா இருக்கோம் போல் இருக்கு அப்படின்னு நான் எடுத்துப்பேன். அதே அது சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, நான் அத சந்தோஷமா எடுத்துப்பேன். அப்ப எண்ணங்கள் தான் நம்மளோட கஷ்டமா, சந்தோஷமான்றத முடிவு பண்ற விஷயம் வந்து நம்மளோட எண்ணங்கள் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம்னா, இப்போ ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு அது ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க, வார்த்தைய விடுறாங்கன்னா, அவங்க எப்படி சொல்லலாம்? இப்ப நீங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க மூளையே எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபோல்டரா இருக்கும். ஆண்கள் பார்த்தீங்கன்னா, ஃபைலா தான் இருக்கும். ஒண்ணு ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு ஓப்பன் ஆச்சுன்னா, அத மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா, அதோட கனெக்டடா இருக்க எல்லா விஷயங்களும், ஏற்கனவே நடந்த விஷயங்கள், அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், இதே மாதிரிலாம் என்னன்னா, அவங்க அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிற மாரி வச்சிருப்பாங்க. கெட்ட விஷயங்கள்லாம் ஒரு ஃபோல்டர், நல்ல விஷயங்கள்லாம் ஒரு ஃபோல்டர், அந்த மாரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னன்னா, அவங்களால ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா, அவங்களால கடைசி வரைக்கும் இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி நடந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாரி நடந்ததுன்னு அவங்களால போய்க்கிட்டே இருக்க முடியும். போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த சண்டை பெருசாகிக்கிட்டே இருக்கும். இது எது சொல்லுது அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள் தான் சொல்லுது. உங்க எண்ணங்கள் தான் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, இது மாரி நடந்தது இல்லையா? இது மாரி நடந்தது இல்லையா? அப்படி அந்த மாரி எடுத்துக்கிட்டே வந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் அந்த நிலைமையில நான் என்னவா இருக்கிறேன்னா, வேதனையில இருக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்றத முடிவு பண்றேன். அது எதுன்னா, என்னோட எண்ணங்கள் தான். இதே இது வந்து ஈகோ மைண்ட் இருக்கிற ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து "நீ என்ன இத சொல்றது? என்ன எப்படி நீ இத சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அப்ப நீ என்ன காயப்படுத்துனன்னா, நானும் உன்ன காயப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இ இன் அந்த மாரியான மனது வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, நான் பல வார்த்தைகள நான் சொல்லும்போது அவங்கள காயப்படுத்த, இவங்கள காயப்படுத்த மாத்தி மாத்தி காயப்படுத்தும்போது சண்டைகள் அதிகமாகும். அப்ப அங்க இருக்க நிலைமை என்னன்னா சண்டை. அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்னன்னா வேதனை. இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் தான் தீர்மானிக்குதுங்கிறதுக்காக சொல்றதுக்காக அத அத ஆழமா சொல்லணுங்கிறதுக்காக நான் இத சொல்றேன். இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன், அந்த அந்த மாரியான எண்ணங்கள் வருதுன்னா, அவங்க ஏதோ ஒரு வலியில இருக்காங்க, ஏதோ ஒரு பெயின்ல இருக்காங்க. அவங்க அது மாரி பேசிட்டு போறாங்க, ரைட்டு. அவங்க அமைதியான பிறகு பேசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அமைதியாவே போயிடுறது. அந்த மாரி எண்ணம் நமக்கு வந்ததுன்னா, அப்ப வந்து எனக்கு வேதனையும் இல்ல, சண்டையும் இல்ல, அமைதி தான் இருக்கு. இதே இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போதும் சரி, இல்ல இது சந்தோஷமாவே எடுத்துக்க முடியும். இத சில பேர் இத சந்தோஷம் எண்ணங்களும் சில பேருக்கு வரும். இதெல்லாம் நடக்காம என்னடா அமைதியா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நடக்குதா? அப்ப நார்மலா தான் இருக்கு நம்ம வீடுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்ட்டு ஜாலியா எடுத்துக்கிற எண்ணங்கள் வர மக்களும் இருக்கிறாங்க. இத சந்தோஷமா இதெல்லாம் நடந்தா தானே நார்மலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த ஞானிக்கு என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல வரேன். இது மாதிரி நம்ம எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. அங்க உண்மையா சந்தோஷமா, கவலையா எதுவுமே இல்ல. நமக்கு வந்து 3 உடுக்க உடை இருக்கு. சாப்பிட உணவும் குடுத்துருக்காரு கடவுள். இருக்க இடமும் இருக்கு. இன்னைக்கான வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா கொண்டு போக முடியும். ஆனா நம்மளோட இந்த ஆசைகள், எண்ணங்கள் இதனால தான் நம்ம வந்து துன்பத்திலே இருக்கணுங்கிற ஒரு நிலையும் இருக்கு. இத நான் எங்க வரேன் இல்ல இந்த ஞானி எப்படி இருப்பாங்கன்னா, அந்த எண்ணமே இப்போ ஒரு ஒரு சண்டனே வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணத்த வந்து கொண்டு வரணுமா, வர வேணாமான்னு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம எடுத்துக்கணுமா, இது தேவையா, தேவையில்லையா? இந்த ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, சண்டைன்னு போடுறாங்க. அது அனாவசியமான சண்டையா இருக்கு, தேவையில்லாததா இருக்கு அப்படின்னா, இத நம்ம எடுக்கணுமா, வேணாமான்னு அந்த எண்ணமே வராம அவங்க அமைதி நிலையிலேயே, ஆனந்த நிலையிலேயே அவங்களால இருந்துக்க முடியும். அதுதான் இந்த மோன திசையா நான் பார்க்குறேன். எண்ணமற்ற நிலையா இருக்கும்போது அது அந்த அந்த இடத்துக்கு நம்ம போகுறதுக்கு அந்த விழிப்பு நிலை வந்து ரொம்ப அவசியமா இருக்கும். இதுக்கு தான் இந்த தியானம் எல்லாம் பண்ணி நம்ம வந்து மனத வந்து எண்ணத்துலேருந்து தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே வர்றது. அதனால இந்த எண்ணங்கள் தான் நமக்கு வந்து துன்பமா, இன்பமான்னு டிசைட் பண்ற இடம். அதே மாரி இந்த நமக்கு எண்ணத்துக்கும், உடம்புக்கும் தான் நமக்கு இந்த கிரகங்களும் வேலை செய்யும். நம்மளோட விழிப்பு நிலைக்கு அது ஒண்ணும் டச் பண்ண முடியாது. நம்மளோட எண்ணத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் அது டிசைட் பண்ணும். கிரகங்கள் டிசைட் பண்ணும். என்னலாம் உடம்புல பிரச்சனைய கொண்டு வரணுன்றதையும் நம்ம கிரகங்கள் டிசைட் பண்ணும். ஆனா, அந்த எண்ணமும், உடம்பும் இது வந்து மாயை தான் அப்படின்னு புரிஞ்சு, அத நம்ம சரி செஞ்சுட்டோம்னா, அ நல்லபடியா வாழலாம்.
நான் இதை வந்து இந்த மௌன நிலைக்கு அவங்களால போக முடியும். நம்ம ஏன் அந்த நிலையில இல்லைன்னா அந்த எண்ணங்கள்னால தான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்து இதை நான் எந்த அளவுக்கு சொன்னேன்றது எனக்கு தெரியல. எதுனாலும் கேட்கலாம். முழு எண்ணெண் சித்தியும் எண்ணென்ற இடம் வந்து 8 × 8 64 64 சித்திகள். நம்ம 64 கலைகள் பற்றி பார்த்துருக்குறோம். ஆனால் எண்ணென்ற இடத்துல நிறையா இடத்துல திருமூலர் வந்து எண்ணென்றது வந்து 64 சொல்றதுக்கு எண்ணென்னு தான் சொல்லியிருக்காங்க. எண்ணென் கலையும்ன்ற மாதிரி இன்னொரு பாடல்ல இருக்கு. அதனால இங்கே 64 கலையும் நம்ம இங்கே காணும் குணத்தனை, அதெல்லாம் உணரும் குணத்தனைன்னு தான் போட்டிருக்காங்க இல்லையா. அத்தனை சித்திகளையும் அந்த 64 கலைகளுக்கான அறிவு இருக்கு இல்லையா, அது அனைத்தையும் அறியும் ஆற்றலும் வல்லமையும் உணரும் வல்லமையும் இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாத்த பற்றியும் ஆராய்ந்து அறிந்து அவங்களால கற்றுக்க முடியுங்கிறப்ப அந்த 64 கலைகளுக்கும் பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏனை நிலமும் நம்ம இருக்கிறது அந்த மூலாதாரம் பூமி இல்லையா. நமக்கு மேலே 7 உலகங்கள் 6 உலகங்கள் இருக்கு. அந்த மற்ற ஆதாரங்களையும் நம்மளால உணர முடியும். அந்த ஆதாரங்கள் எதனால இருக்கு, அந்த நிலத்தோட தன்மை என்ன, அதாவது மற்ற ஆதாரங்களோட தன்மை என்ன, மற்ற உலகங்களோட தன்மை என்னன்னு அதையும் உணர முடியும். எழுதா மறை ஈரும் எழுதாத மறை ஈரும் அப்படின்னா எழுதாத விஷயங்கள் உணர்வாலையும் அனுபவத்தாலையும் தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும்னு ஒரு சில இது இருக்கும். அதை நம்ம என்னதான் வேதங்கள்ல எழுதியிருந்தாலும் சரி எழுதாம இருந்தாலும் சரி அதை புரிஞ்சுக்கணும்னா அந்த தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். அந்த அனுபவத்தையும் உணர்வால புரிஞ்சுக்கிற தன்மையும் அவங்களுக்கு இருக்கும். கோனோடு தன்னையும் காணும் குணத்தனே. கோனோடு தன்னையும் அதுதான் அந்த விழிப்பு நிலையோட தான் அவங்கள வந்து சேர்த்து வச்சுப்பாங்க. அந்த விழிப்பு நிலையில இருக்கும்போது அந்த அந்த நிலையிலேருந்தே அவங்க வந்து உலகத்தை பார்க்கறதுனால இது அத்தனையுமே அவங்களுக்கு உணரவும் முடியும். இது முழுமையாக அடைஞ்சதுன்னா அவங்க பரசுத்த நிலையும் ஆகும். இது வந்து அவங்க பயிற்சி நிலையில தான் இருக்காங்க, இது இன்னும் முழுமையான நிலையில இல்லைன்னா அது வந்து அசுத்த நிலையில தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த பாடலை புரிஞ்சுக்கிறேன். இது ஞானி வந்து எப்படி அவங்களோட தன்மை என்ன, அவங்க வந்து அந்த கோனோட இறையோடையே அவங்க நம்ம எப்படி இந்த பக்தியில வந்து அந்த இறைவனை வந்து உருவமா பிடிச்சிக்கிற மாதிரி இவங்க அந்த தன்மையா பிடிச்சிப்பாங்க. அந்த விழிப்பு தன்மையா பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனதை தள்ளி வச்சிட முடியும். ஏன்னா விழிப்பு நிலை பெருக பெருக என்னன்னா மனம் வந்து சின்னதா நமக்கு போயிட்டே இருக்கும். நமக்குள்ள இன்டென்ஸா உள்ள சொல்றது வந்து மனமா இருக்கும் முதல் நிலையில. அதுக்கப்புறம் அந்த மனம் வந்து கொஞ்சம் சின்னதா ஏதோ சொல்லிட்டு இருக்கு மனம், அதை கண்டுக்க தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை இக்னோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது தேவையா அது சொல்ற விஷயங்கள் தேவையா தேவையில்லையான்னு எடுத்துக்கிற அளவுக்கு அது நம்மளை விட்டு தள்ளி நிக்க வச்சு நம்ம விழிப்பு நிலையில இருக்க முடியும். அந்த விஷயங்கள்லாம் இதுல சொல்றதா ஞானியோட தன்மையை சொல்றதா பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1426வது திருமந்திரம். ஞானி என்பவர். ஞானி புவியெழு நன்னூல் அனைத்துடன் போன திசையும் முழு எண் சித்தியும் ஏனை நிலமும் எழுதா மறை ஈரும் கோனொடு தன்னையும் காணும் குணத்தனே. ஞானிகள் என்று சொல்லப்படும் மேலான மெய் அறிவு உடையவர்கள் யார் என்றால், புவியெழு நன்னூல் அனைத்துடன் இந்த உலகில் தோன்றியுள்ள நல்ல அறிவு நூல்களை, வேதாந்த சித்தாந்த விளக்கங்களை முழுமையாக கற்றுணர்ந்து மோன திசையும் முழு எண் சித்தியும் மனத்தை அடக்கி மௌன சமாதியில் 64 கலைகளின் பயனையும் அடைய பெற்று ஏனை நிலையும் எழுதாமறை ஈரும் மற்ற உலக ஞானமும் வேத விழுப்பொருள் முடிவும் கோனோடு தன்னையும் காணும் குணத்தனே. இறைவனாகிய பரம்பொருளோடு கலந்து தன்னையும் அவனாக காணும் பக்குவம் பெற்றவனே.
குணநலன்கள் கொண்டவனே மேலான மெய்ஞானி ஆவான். புவி பூமி உலகம் எழுந்துள்ள மோனதிசை மௌன சமாதி நிலை என் சித்தி அட்டமா சித்தி அல்லது 64 கலைகளின் பயன் ஏனை நிலம் மற்ற உலகம் எழுதா மறை வேதம் ஈறு முடிவு கோன் அரசன் இங்கு இறைவன் பரம்பொருள் குணம் பரிபக்குவம். கழக வெளியீட்டில் திருவடி உணர்வு கைவந்த ஞானியர் 7 உலகங்களிலும் நிலவும் நல்ல நூற்களுடன் வாய்வாளா நிலையும் எய்துவர். 64 கலைகளும் அவற்றால் ஏற்படும் 64 பேறுகளும் பெறுவர். இவ்வுலகம் நீங்கிய ஏனை உலகங்களும் உணர்வில் உணர்த்தும் எழுதா மறை முடிவும் காண்பர். யாவர்க்கும் முதல்வனாம் சிவபெருமானையும் யாண்டும் அடிமையாம் தன்மை வாய்ந்த தன்மையும் மாசறக் காணும் வாய்மையராவர். மோன திசை மௌன நிலை வாய் வாழாமை சித்தி பேறு வாழ் சொல் வாய் வாழாமை சொல்லாடாமை புவியெழு நன்னூல் பூமியின்கண் தோன்றிய நல்ல நூல்கள் மோனதிசை மௌன நிலை ஏனை நிலம் ஏனைய அண்டங்கள் எழுதா மறை எழுதப்பட்ட வேதங்கள் கோன் என்றால் சிவம் தன்னை என்றால் ஆன்மாவை. அனைவருக்கும் நன்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. நல்ல விளக்கம், தெளிவான விளக்கமா. நன்றிங்கம்மா. கிருத்திகாம்மா எனக்கு தெரியல, வந்திருக்காங்களா? இல்லை, கிருத்திகாமா வரலங்கம்மா. வேறு யாரும் வரல. சரிங்க. கீழே கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வரலாம். பவளமணி அம்மா, ராஜேந்திரன் ஐயா, ராஜகுமார், தீனதயாளன் ஐயா, நேரம் இருக்கிறது. சிலர் வருவதற்கு வாய்ப்பு இல்லையா தெரியல. நிறைவு செஞ்சுக்கலாம். கௌரியம்மா நிறைவு செய்துக்கலாமா? இல்லை, நிறைவு செஞ்சிருங்கய்யா. யாரும் உனக்கு கருத்து இல்லைன்னா நிறைவு செஞ்சிடலாங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. இங்கே வர வந்து மேலே வந்து பேசுகிற ஒவ்வொருத்தருமே ஒரு டீச்சர் மாதிரி தான். ஒவ்வொரு தங்களோட பார்வையில் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது மாதிரி கிருத்திகாமா ஆகட்டும், அர்த்தநாரி ஆகட்டும், இந்தியாமா ஆகட்டும், சத்யநாராயண ஐயா, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு வர டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்க சொல்லிக் கொடுக்குற விதத்துலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உருவப்படுத்தி வச்சுருப்போம். இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க கிளாஸ் இப்படி இருக்கும், இவங்க கிளாஸ் இப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்போ கௌரியம்மாவும் ஒரு டீச்சர் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்களையும் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் பேசும்போது மட்டும் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீச்சர்னு ஒருத்தர் வருவாங்க. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுற டீச்சர் மாதிரி. அந்த மாதிரி உங்களோட நீங்கள் பேசும்போது நிறைய நம்ம வாழ்க்கையிலேருந்து சின்ன சின்ன இதாக அப்படி நடக்கிற சின்ன சின்ன இதெல்லாம் அழகாக உள்ள கோர்த்து விட்டுறீங்க. நிச்சயமாக நீங்கள் பேசும்போது டக்குன்னு நம்ம இதில் நடந்த ஒரு இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் உள்ளே வச்சு பேசுகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. ரொம்ப நன்றி. இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனீங்க. இப்போ நல்லா பேசுறீங்க. இன்னைக்கும் அப்படி தான் பேசுறீங்க. தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசலாங்க. நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில
அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசனைகளில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.